சின்ன இன்சிடென்ட் தான் ஆ. சார். டின்னருக்கு சார். ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கே உடம்பு சரியில்ல. எங்க அப்பா வந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். எது? சொல்றேன், நான் ஹெல்ப் பண்றேம்மா, நான் கட் பண்ணி தரேன், நான் கலக்குறேன், நீ வேணா சும்மா இரு, இல்ல நீ எனக்கு கைட் பண்ணு, நான் பண்றேன்றேன். அந்த டைம்ல ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. ஆயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அப்பாட்ட கொடுங்க. இப்போ சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி என்ன தான் இருக்குது, ஆனால் நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. ஏப்பா ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். ஏப்ரல் ஃபூல். அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டார்ல. நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பு நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறதே.